கொஞ்சம் என்கரேஜ் பண்ண உட்காந்து எல்லாரும் பின்னாடி இருக்கவங்களும் கொஞ்சம் உட்காருங்களேன், உட்காந்து என்கரேஜ் பண்ணுங்க பிள்ளைங்கள. ஓகே. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மெலோடி மாதிரி பிளான் பண்ணோம் ஆக்சுவலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லாதனால நேற்று நைட்டு தான் மேடம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலி ஒரு 10 சாங்ஸாக வந்து பண்ணிவிட்டு தென் ஒரு கிளப்பாக குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணலாம் மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அது அவ்வளோ இந்த வீக் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எதுவும் பண்ண முடியல. இதில் ஏதாவது குத்த குறை இருந்தால் மன்னிச்சுங்க. ஆக்சுவலி இந்த மெலடி வந்து ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பிளான்ல இருந்தது. ஏன்னா அவ இந்த ஒரு 3 பாட்டு இப்போ எடுத்துருக்கிறாவ. அந்த 3 பாட்டுமே நல்லா தூங்க வைக்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து அந்த பாட்டு கேட்டிங்கன்னா தூங்கிடுவீங்க. அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அந்த 3 பாட்டுமே. ஸோ அதில் 1 செகண்ட் இதுல 3 பாட்டுல முதல் பாட்டா வந்து இமான் இசையில ரொம்ப ஹிட்டான பாட்டு இது. பட் இன்னைக்கு மார்னிங் தான் அவ ட்ரை பண்ணா. அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. பட் அவ பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறா. கண்ணான கண்ணே உங்களுக்காக இமான் இசையில் இப்ப ரிதியோட பியானோ இசை. அடுத்த பாடல் வந்து இது ரொம்ப ஃபேமஸான பாடல். பட் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஹிட் ஆகல. பட் அந்த மூவி இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அது ஹிட் ஆகிருக்கும். அவதாரம் டைரக்ட் பண்ணது நாசரால டைரக்ட் பண்ண மூவி. ஐ திங்க் இட்ஸ் 1997 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த பீரியட்ல மோஸ்ட்லி சென்னையில் வந்து நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஹோட்டல் விருதுநகர்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு டி நகரில். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போகும்போது எப்பொழுதுமே இந்த சாங் வந்து பின்னாடி அந்த பிஜிஎம்ல போவோம். ஒரு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி இல்லை ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டைம்ல இந்த பிஜிஎம் நல்ல ஒரு அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லோட வேற லெவலில் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணியிருக்கிறான். லெட்ஸ் சீ அவதார் மூவில இருந்து தென்றல் வந்து தீண்டும்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் ஹேமாவை பார்க்கறதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்ல மோஸ்ட்லி திருச்சிக்கு நீங்க யாராவது வந்திருந்தீங்களா, திருச்சியிலே இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். திருச்சியில வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை விட பிரைவேட் பஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஏன்னு தெரியல. ஏன் அந்த பிரைவேட் பஸ் ரொம்ப ஃபேமஸ்னா அது ஏன்னு தெரியல. பட் 90% பிரைவேட் பஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு பஸ்லயும் அதுல போடுற பாட்டு வந்து அந்த அளவுக்கு அந்த கஸ்டமரை வந்து தட் மீன்ஸ் அந்த பேசஞ்சரை கவர் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவானு. அதனால இல்ல நான் அப்ப ஹேமாவை பார்க்கல. ஸோ காதல் தேப்சர்னு ஒரு படம் வந்திருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல காலேஜ் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில நான் இருந்திருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருந்திருக்கிறேன், பெங்களூர்ல இருந்திருக்கிறேன். பட் காலேஜ் ரோடுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா திருச்சியில காலேஜ் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அந்த காலேஜ் ரோட்ல ஒரு காலேஜ் தான் இருக்கும். ஆனா திருச்சியில இருக்க காலேஜ் ரோடுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னா அதுல 2 லேடிஸ் காலேஜ் இருக்கும், ஒரு ஜென்ஸ் காலேஜ் இருக்கும். தலைவர் படிச்ச காலேஜ் இது. சோ அந்த எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த பாட்டு அந்த பஸ்ல ஸ்பெசிபிக்காவே நான் ஏறும் போது இந்த பாட்டு அது பை டிஃபால்ட்டாவே வரும். அது வந்து ஒரு வேற லெவலான ஒரு பாட்டு. பட் இதையும் ட்ரை பண்ணியிருக்கிறோம். லெட்ஸ் see. இந்த பாடல் 1985ல ரெட்டை வாழ்குறின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல ராஜராஜ சோழன் பாட்டு ரிதியோட பியானோல பாவம். சொல்லுங்க. காலேஜுக்குள்ள இருந்ததை விட காலேஜ் ரோட்ல சுத்திட்டு இருந்தது அப்படி சொல்லக்கூடாது, ரோடுன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஐயங்கார் பேக்கரி சொல்லலாம், இல்லை மலைக்கோட்டை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த அது வேணாம், அதுக்கு மேலே அப்புறம் பேசலாம். அப்புறம் இல்ல அது உண்மைதான். நிறைய பேரை பார்த்துக்கிறோம் ஹேமாவுக்கு முன்னாடி. அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ராஜராஜ சோழன் ரிதியோட பியானோ. Thank you. ரிதியோட பியானோ பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸ்டீஃபனோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ரெண்டுமே ரொம்ப